Hi, this is Sushmita Ramesh. Welcome to MedZoy Abroad. இன்னைக்கு வீடியோல ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பத்தி நிறைய கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு பேசிக்கா. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, என்ன ரீசன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போது சைனாலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நடக்கல. COVID-19 கேசஸ்னால கிளாஸஸ் வந்து சரியாக அட்டென்ட் பண்ண முடியாமல் சிலருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி போகுது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுற பட்சம் நிறைய காலேஜஸில் வந்துட்டு கிளாஸஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது, அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறதுனால நாலேஜ் ப்ராப்பராக கெயின் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்காக என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க அந்த சைனாவில் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அது வந்து ஒரு பாசிபிளான விஷயம் தான், பயப்பட தேவை கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறவங்க சைனாலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற இந்த மாதிரி ரீசன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு சில கண்ட்ரிஸ் இருக்குது அங்கே வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் போய் சேரும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கிறது தெரியாது. அவங்க வந்து ஓகே இதுதான் நார்மல் ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க போவாங்க. பட் அங்கே போயிட்டு படிக்கிற கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா போல கண்ட்ரிஸ் எல்லாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ பேசிக்காக அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இதுவும் இல்லாமல் அகடமிக்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து குறைவாக எடுத்து ஃபெயில் ஆகிருக்கலாம். அவங்க அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் அங்கே எக்ஸ்பெல் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல வந்துட்டு இயர் லாஸ் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த காலேஜ்லேருந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்துட்டு தேர்ட் இயர் கிடைக்காம செகண்ட் இயர் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? இல்லை எக்ஸாக்டாக நான் என்ன கோர்ஸில் என்ன செமஸ்டரில் டிஸ்கண்டினியூ பண்ணுறேனோ அந்த செமஸ்டரில் கிடைக்குமா? இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது சொன்னேன்ல COVID-19 சிச்சுவேஷன்ஸ்னால இல்லை சில ட்ராவலிங் இஷ்யூஸ், காஸ்ட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. மெயின் இஷ்யூஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இயர் லாஸ் ஆகும் அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்காது. பிகாஸ் நீங்கள் அங்கேருந்து வரும்போது தேர்ட் இயர்க்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த கிரெடிட்ஸும் கிடையாது, எந்த அரியர் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எதுவும் வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போ வந்து எனக்கு அகடமிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ நான் அகடமிக்ஸில் வந்து கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது, அட்டெண்டன்ஸ் இஷ்யூ இருக்குது சொன்னால் அட்டெண்டன்ஸ் இஷ்யூ இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு குறைவாக இருக்கும், அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுவும் வந்துட்டு கிரெடிட்ஸும் வந்துட்டு சிமிலராக இருக்கும். லைக் ஃபெயில் ஆகிட்டு எக்ஸ்பெல் ஆகிற சிச்சுவேஷன்ஸில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ இதெல்லாம் வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நிறைய டிஃபர் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் என்னன்னா படிச்சுட்டு இருக்கிற காலேஜோட மார்க் ஷீட். ஸோ அந்த மார்க் ஷீட் வச்சுட்டு
உங்களுக்கு செக் பண்ணுவாங்க நீங்க ஜாயின் பண்ண போற காலேஜ்ல. ஸோ அது வந்து கம்பேர் பண்ணி நீங்க எந்த செமஸ்டர் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த அந்த அடிப்படையில வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இயர் வந்து செமஸ்டர் வைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல வந்து இயர் லாஸ் ஆகும் லாஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க உங்களோட அகாடமிக்ஸ் வந்து ப்ராப்பரா முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ நீங்க இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுற பட்சத்துல ஸோ சேம் இயர் சேம் செமஸ்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா ஈஸியா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதே சமயம் ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க இல்லை ஏதாவது கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யுக்ரைன்லேருந்து வர சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ராக் பாஸ் பண்ண முடியாமலாம் இருப்பாங்க. பட் அவங்க வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கிரெடிட்ஸ் செக் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியோட நம்ம ஜாயின் பண்ண போகிற யூனிவர்சிட்டியில் மார்க் ஷீட் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எந்த செமஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அட்மிஷனும் தருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அர்மேனியாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் பேசிக்காக அர்மேனியா பொறுத்த வரைக்கும் என்ன யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபுசாக் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் எரபுனி மெடிக்கல் அகாடமி ஃபவுண்டேஷன்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் மிக்கிதார் கோஷ் அப்புறம் செயின்ட் தெரேசா யூனிவர்சிட்டி ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். பேசிக்காக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல அந்த காலேஜில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணுறது சில கண்ட்ரீஸில் அந்த மார்க் ஷீட் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்ட பிறகு அவங்கக்கிட்ட நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். ஸோ என்ஓசியும் வந்துட்டு நீங்கள் படித்த காலேஜ்லேருந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும். சில கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் அதாவது அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜில் தான் வந்துட்டு உங்களோட மார்க் ஷீட்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை இங்கிலீஷில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்ணி அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து வச்சுக்கணும். லைக் இந்தியாவில் அது திருப்பி இந்தியாவில் யூஸ் ஆகிறதுக்கும் இந்தியாவிலையும் அது யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்ரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேயா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிற யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த மார்க் ஷீட் நம்ம சப்மிட் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் வந்து உங்களுக்கு அகாடமிக் வைஸில் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே உங்கள் பழைய மார்க் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி வந்து செக் பண்ணி இவங்க உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், விசா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ விசாஸ் எல்லாம் வந்த பிறகு ஏர் டிக்கெட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அர்மேனியா வந்துடுவீங்க. ஸோ ஒன்ஸ் அர்மேனியா வந்த பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அங்கேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் அங்கேயே வந்துட்டு சேஃபாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட டிகிரி ஆர் டிப்ளமோ வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியா போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அண்ட் நிறையா பேர் வந்துட்டு ஃபைனல் இயரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ஃபைனல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஆகவும் கூடாது. ஸோ ஃபைனல் இயருக்கு முன்னாடியே அதாவது இப்போ 6 years இருக்குன்னா 5th year வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். பட் 6th yearலாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ஸோ பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து இவ்வளோதான் ப்ரொசீஜர். லைக் இவ்வளோதான் வந்துட்டு மொத்தமாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கும் மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்ஜா ஓவர்சீஸ் எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்களோட இமெயிலுக்கும் நீங்கள் வந்துட்டு எங்களோட மெயிலுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன குவரிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு மெயில் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அண்ட் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கும் மீறி என்கிட்ட பேசணுன்னா பேசலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.